எல்லாரும் கூட இருந்தாலும் லோன்லியா ஃபீல் பண்றீங்களா? எப்பவுமே உங்களுக்கு ஒரு எம்டினஸ் இருக்குமா? ஒரு இமோஷனல் கனெக்ஷன் இல்லாம நீங்க ஃபீல் பண்ற வலி, வேதனைகள், பயம், டவுட்ஸ் யாருமே புரிஞ்சுக்காத மாதிரி இருக்கா? இன்னைக்கு நம்ம மதர் ஹங்கர் பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட், மதர் ஹங்கர் அப்படின்னா என்ன? கெல்லி மெக்டானியல் அப்படிங்கிறவர் மதர் ஹங்கர் அப்படிங்கிற புக்கில் சொல்கிற இன்சைட்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எங்கள் அம்மா எங்கள் கூட தான் இருந்தாங்க. அவங்க ஃபிசிக்கலாக இருந்தாங்க, எனக்கு நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க, ஸ்கூல் போக ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் எனக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட், ஒரு கைடன்ஸ் இல்லை, நான் சேஃபாக ஃபீல் பண்ணலை அப்படின்னா மதர் ஹங்கராக இருக்கலாங்க. நம்ம குழந்தையா இருக்கும்போது எல்லா குழந்தைக்குமே இந்த 3 விஷயம் அவங்க அம்மா கிட்டேருந்து கண்டிப்பாக வேணும். ஃபர்ஸ்ட், நர்ச்சர். அதாவது நீ எப்பவுமே லவபிள் அப்படின்னு சொல்றது. நீ எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை நிறையவே லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது. இந்த ஃபீல் இல்லாம வளர்ந்த குழந்தைக்கு நான் லவபிள் இல்லையோ, நான் அன்லவபிளோ அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் வரும். இவங்க லைஃப்ல என்ன பண்ணாலும் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கவலைப்படுவாங்க. பெர்மனண்டா லவ் ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. ரெண்டாவது நீட் வந்து ப்ரொடெக்ஷன், அதாவது பிசிக்கல் அண்ட் இமோஷனல் சேஃப்டி. ப்ரொடெக்ஷன்னா பிசிக்கலாக சேஃபாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க. ஒரு குழந்தைக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா எங்க அம்மா கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை நம்பும். ஆனால் நிறைய பேர் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், வீட்டில் சண்டை இருந்திருக்கலாம், அட்டென்ஷன் கொடுக்காம விட்டுருந்துருக்கலாம், இமோஷனலாக ப்ரொடெக்ட் ஆகாமல், இமோஷனலாக சேஃபாக ஃபீல் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வேர்ல்டு வந்து சேஃபாக இல்லையோ, வேர்ல்டு அன்சேஃபோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். லேட்டர் அவங்க வளர வளர அவங்களுக்கு நிறைய செல்ஃப் டவுட் வர ஆரம்பிக்கும், ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பயங்கள் வர ஆரம்பிக்கும். மூணாவது தேவை வந்து கைடன்ஸ், அதாவது இது கரெக்டு இது தப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி வேல்யூஸ், பவுண்டரி, எப்படியெல்லாம் டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ற தேவைங்க. அதாவது குழந்தைக்கு ஒருத்தர் வேணும், எப்பவுமே இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு, இது உனக்கு பெஸ்ட் அப்படின்னு பார்த்து சொல்றதுக்கு, டவுட் வரும்போது தைரியம் சொல்றதுக்கு. அந்த கைடன்ஸ் கொடுக்காம வளர்ந்த பசங்க என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருப்பாங்க. இவங்க பவுண்டரி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. பவுண்டரி மெயின்டைன் பண்ண தெரியாமல் இருப்பாங்க. லைஃப்பில் பெரிய டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு டிபெண்டன்சி, இல்லைன்னா ஒரு ஓவர் திங்கிங் உருவாகும். நம்மளுக்கு சின்ன வயசில் கிடைக்காத இந்த அட்டென்ஷன், இந்த நர்ச்சரிங், இந்த டச், இந்த ரீஅஷூரன்ஸ் தான் மதர் ஹங்கருக்கு காரணமாக இருக்குது. இந்த இமோஷனல் நெக்லெக்ட்டுமே ட்ராமா அளவுக்கு ரொம்பவே டாக்ஸிக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 விஷயம், நர்ச்சரன்ஸ், ப்ரொடெக்ஷன் அண்ட் கைடன்ஸ், இது கிடைக்கலன்னா நம்மளுக்கு மதர் ஹங்கர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த 3 இல்லாம வளர்ந்தோம் அப்படின்னா குழந்தைக்கு ஒரு டீப் இமோஷனல் லாங்கிங்கோட வளருவாங்க. அதை தான் மதர் ஹங்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மதர் ஹங்கர் இருக்கிற அடல்ட்ஸ் கிட்ட என்னென்ன சைன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைன் வந்து அவங்க ரொம்ப நிறைய விஷயம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓவர் கிவிங் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஓவர் கிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ஸ். அடுத்தது அதிகமா பீப்புள் ப்ளீஸ் பண்ணுவாங்க. மூணாவது ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் அன்வர்தி ஆஃப் லவ், நான் அன்லவபிளோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க இமோஷனலா அன்அவைலபிளா இருக்கிற பார்ட்னர்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை விட்டுட்டு மற்றவங்களதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் சின்ன வயசுல கிடைக்காம போன இந்த இமோஷனல் நீட்ஸா தான் காரணம். ஸோ இதுலேருந்து இப்படி ஹீல் ஆகி வெளில வர்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரூத்ஃபுல்லா அதை அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே, நான் வளர்ந்து வரும்போது நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, ரீபேரண்டிங் அப்படிங்கிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரீபேரண்டிங் அப்படின்னா என்ன? நீங்களே உங்களுக்கு அம்மாவாகிறது, உங்களுக்கு தேவையான கேரை நீங்களே உங்களுக்கு கொடுக்கறது, பவுண்டரிஸ் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறது, உங்களோட நீட்ஸ் எல்லாம் ஸ்லோவாக ஃபீல் பண்ண அலோவ் பண்ணி நீங்களே உங்களோட நீட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை மீட் பண்ண ஆரம்பிக்கிறது, செல்ஃப் லவ்வை ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. யாருமே இல்லை அப்படின்னு தோணும் போதும் நீங்க தான் உங்களுக்கு இருக்கணும். உங்க லைஃப்ல இமோஷனலி ஃபுல்ஃபில்லிங் ரிலேஷன்ஷிப்ஸ் வரதுக்கு முன்னாடி நீங்களே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த இமோஷனல் சப்போர்ட்டை கொடுக்கணும். உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த இமோஷனல் பெயினை டெய்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஐ எம் ஹீலிங் அப்படின்னு கீழே கமெண்ட்ல எழுதுங்க. உங்களோட ஜேர்னியில நானும் உங்க கூட இருக்கேன். It's easy to be happy.